ஓம் சாந்தி. 27/2/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சதா தந்தையின் நினைவிற்கான சிந்தனை மற்றும் ஞான சிந்தனை செய்யுங்கள். அப்போது புது புது கருத்துகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். குஷியாக இருப்பீர்கள். கேள்வி: இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக பெரிய அதிசயம் யாருடையது, எப்படி? பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அனைவரையும் விட மிக பெரிய அதிசய செயல் சிவபாபாவினுடையதாகும். ஏனென்றால் அவர் உங்களை ஒரு நொடியில் அழகான தேவதையாக ஆக்கிவிடுகிறார். எப்படிப்பட்ட படிப்பை படிப்பிக்கிறார் என்றால், அதன் மூலம் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். இப்படிப்பட்ட படிப்பை உலகத்தில் தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. செகண்ட் பாயிண்ட், ஞானத்தின் 3வது கண் கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வருவது, ஏமாற்றம் அடைவதிலிருந்து காப்பாற்றுவது தந்தையின் வேலையாகும். ஆகையால் அவரை போன்று அதிசயமான காரியத்தை வேறு யாரும் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தினந்தோறும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மேலும் குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையிடம் இருந்து கேட்கிறார்கள். எப்படி தந்தை மறைமுகமாக இருக்கிறாரோ அதேபோல் ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது. ஆத்மா என்றால் என்ன, பரம்பிதா பரமாத்மா யார் என்பது யாருக்கும் புரிய வருவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் ஆத்மா என்ற பழக்கம் பக்காவாக ஆகிவிட வேண்டும். தந்தை ஆத்மாக்களாகிய நமக்குதான் கூறுகிறார், இதை புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். மற்றபடி தொழில் போன்றவற்றை செய்தே ஆக வேண்டும். அதாவது பாபா ஆத்ம உணர்வில் இருங்க, ஆத்ம உணர்வின் பழக்கம் பக்கா ஆக்குங்க அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல அமர்ந்து நான் ஆத்மா அப்படின்னு சொல்றது கிடையாது. நீங்கள் வேலைகள் செய்தே ஆகணும், பேர் உருவத்தில் வந்தே ஆகணும். மற்றபடி யாராவது நீ யார் அப்படின்னா நான் ஆத்மா அப்படின்னு உங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ வீட்லேயோ சொல்லக்கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு சரீரமும் இருக்குது, சரீரத்துக்கு ஒரு பேரும் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள நான் ஆத்மா என்ற சிந்தனை அல்லது ஆத்மா உணர்வு இருக்கணும். அந்த சோல் கான்ஷியஸ்னஸில் எல்லா வேலைகளையும் செய்யணும்னு சொல்லிட்டுருக்கிறார். அதாவது ஆத்ம உணர்வில் இருந்து அல்லது ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து அந்த குணங்களை நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்றார். பெயர் உருவம் இருக்கிறது, அதனால்தான் பேச முடிகிறது, என்ன வேண்டுமானாலும் செய்ய முடிகிறது. நான் ஆத்மா என்பதை மட்டும் உறுதி செய்து கொண்டால் போதும். நான் சரீரம் இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் ஆத்மா என்பதை உறுதியாக்கணும். மற்றபடி சரீரம் வேணும், சரீரம் இருந்தால்தான் என்ன வேணுமோ அதை செய்ய முடியும், சரீரம் இருந்தால்தான் வாய் இருந்தால்தான் பேச முடியும். மகிமை அனைத்தும் ஒரு நிராகாரருடையது. சாக்காரத்தில் தேவதைகளுக்கு மகிமை இருக்கிறது என்றால் அவர்களையும் மகிமைக்குரியவர்களாக தந்தைதான் ஆக்குகிறார். மகிமைக்குரியவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் தந்தை மகிமைக்குரியவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நிராகாரருக்கு தான் அவ்வளவு மகிமை இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் ஆனா ஆவனா, அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தியை பற்றி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் சத்தோரஜோ தமோவில் வந்தே ஆக வேண்டும். ஏறுவதற்கான விஷயமே இல்லை. தந்தை வந்துதான் அனைவரையும் முன்னேற்றுகிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒருவர்தான்.
வேறு யாரும் சத்கதி கொடுப்பதற்கு வருவதில்லை. அவங்க எல்லாம் வராங்கன்னா, அவங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்வாங்க. 4 நல்ல விஷயங்கள் போதனை செய்வாங்க. பிரார்த்தனையும் செய்வாங்க. அவங்களுடைய முயற்சி என்னவோ அதையும் செய்வாங்க. ஆனாலும் யாரும் மேலே போக முடியாது. ஏறும் கலை அந்த நேரத்தினுடையதல்ல. என்ன செய்தாலும் இறங்கும் கலை தான். கீழே தான் இறங்கி வரணும். கடைசியில தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் வருவர். அப்பதான் எல்லாருக்கும் ஏறும் கலை. யார் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய தர்மத்தை சார்ந்தவர்களும் கீழே இறங்க வேண்டி இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் மற்றவர்களை எப்படி முன்னேற்ற முடியும்? ஏணிப்படியில் கீழே இறங்கியே ஆக வேண்டும். முதலில் சுகம், பிறகு துக்கம். இப்படி இந்த நாடகம் மிக நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார், நாம் பாபாவுடன் இருக்கிறோம். அசுரர்களை தேவதைகளாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த தேவதைகள் சத்கதியில் இருக்கும் போது மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மூல வதனத்தில் இருப்பார்கள். நாடகத்தில் அனைவரையும் விட மிக பெரிய அதிசயமான செயல் தந்தையினுடையதாகும். அவர் உங்களை அழகிய தேவதைகளாக ஆக்குகிறார். படிப்பின் மூலம் நீங்கள் பரிகள் ஆகிறீர்கள். நான் உங்களை பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். குசேலர் பல கோடி மடங்கு செல்வந்தராக ஆனார் அல்லவா? அனைத்தும் தனக்காகவே செய்கிறீர்கள். இந்த படிப்பின் மூலம் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது ஆசிரியராகவும் குருவாகவும் இருப்பது அந்த ஒரு தந்தைதான். அவர் அஷரீரியாக இருக்கிறார், ஞானக் கடலாக இருக்கிறார், சுகக் கடலாகவும் இருக்கிறார். அவருடைய மகிமை எவ்வளவு இருக்கிறது! எனவே சிவ ஜெயந்தி வைரத்திற்கு சமமான ஜெயந்தி ஆகும். தந்தை கூறுகிறார், ஹே குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டிருந்தீர்கள். இப்பொழுது புத்திசாலிகளாக ஆகிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. பாக்யசாலி ரதம் அவசியம் தேவை. சிவ்பாபா சாதாரண சரீரத்தில் வருகிறார். அப்பொழுதுதான் இவர் பாக்யசாலியாக ஆகிறார். சத்யுகத்தில் அனைவரும் பதமாபதம் பாக்யசாலிகளாக இருப்பார்கள். பல கோடி மடங்கு பாக்யசாலிகளாக இருப்பார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆகிறீர்கள். ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. இங்கு மிகவும் சைலன்ஸில் இருக்க வேண்டும். இது மிகவும் புனிதத்திலும் புனிதமான வகுப்பாகும். இங்கு அமைதியாக நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நாம் இப்பொழுது சாந்தி தாமம் செல்ல வேண்டும். ஆகையால் தந்தையை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். உலகத்திலும் பொதுவாக குழந்தைகள் மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள். அப்பா இன்று டோலி கொடுங்கள் என்று கேட்பார்கள். அதாவது குழந்தைகள் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஸ்வீட் வேணும், சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? குழந்தைகள் அப்படின்னாலே இனிமையானவர்கள். அந்த குழந்தைகளுக்கு எல்லாரும் ஸ்வீட்டு தான் கொடுப்பாங்க. அதுபோல நீங்களும் இனிமையான குழந்தைகள் அப்படின்னு சொல்ல வரார். நாம் குழந்தைகளாகவும் இருக்கிறோம், சேவகர்களாகவும் இருக்கிறோம் என்று நல்ல குழந்தைகள் சொல்கிறார்கள். குழந்தைகளை பார்க்கின்ற போது தந்தைக்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது. நீங்கள் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்கிறீர்கள். உங்களுக்கு தான் உலக ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கிறது. கொடுக்கக்கூடியவர் தந்தை.
யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைகிறீர்கள். ஷரீர பலத்தின் மூலம் உலகத்தின் அழிவு ஏற்படுகிறது. சைலன்ஸ் மூலம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய மனநிலையை மிகவும் தைரியமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தந்தையை பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அகங்காரத்தை காட்டக்கூடாது. தேவதைகளைப் போன்று இனிமையானவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஞான சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தனை கடலை கடைய வேண்டும். நாம் பகவானின் குழந்தைகளாகவும் இருக்கிறோம், கூடவே சேவகர்களாகவும் இருக்கிறோம் என்ற நினைவின் மூலம் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம். மன்மனாபவ என்பதின் கூடவே மத்யாஜி பவ என்ற மந்திரத்தின் ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மன்மனாபவ என்ற வரதானத்தின் கூடவே மத்யாஜீபவ என்ற வரதானமும் இருக்கிறது. தங்களுடைய சொர்க்கத்தின் சொரூபம் நினைவில் இருப்பது, இதற்குதான் மத்யாஜீபவ என்று சொல்வது. யார் தங்களுடைய உயர்ந்த பிராப்திகளின் போதையில் இருப்பார்களோ அவர்கள்தான் மத்யாஜீபவ என்ற மந்திரத்தின் சொரூபத்தில் இருக்க முடியும். யார் மத்யாஜீபவ நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மன்மனாபவ நிலையில் இருக்கவே இருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் மகானானதாக ஆகிவிடுகிறது. நினைவு சொரூபம் ஆகுவது என்றால் மகான் ஆத்மா ஆகுவதாகும். அதாவது சொல்றதுக்கு 2 வார்த்தைகள், மன்மனாபவ, மத்யாஜீபவ. ஆனால் மத்யாஜீபவ நிலையில இருந்தீங்கனால அதுலேயே மன்மனாபவ அடங்கி இருக்கிறது அப்படின்றார். அதாவது இப்போ நான் எதற்காக பாபாவை நினைக்கிறேன், என்னுடைய மனதை ஏன் பாபாவிடம் ஈடுபடுத்துகிறேன், எதிர்காலத்தில் உலகத்திற்கு அதிபதியாக ஆகிறதுக்கு அல்லது அந்த சொர்க்கத்தின் பிராப்தி அடைவதற்கு அந்த சிந்தனை இருக்கோ இல்லையா? ஆகல யாருக்கு எதிர்கால பிராப்திகளின் நினைவிற்கோ அவங்க மத்யாஜீபவ நிலையில் இருப்பாங்க. மத்யாஜீபவ நிலையில் இருந்தாலே அண்டர்ஸ்டுட் மன்மனாபவ நிலையிலையும் இருக்கிறாங்க. ஸ்லோகன். குஷி உங்களுடைய சிறந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. தன்னுடைய முகத்தில் மற்றும் பேச்சில் சரளத்தன்மை மற்றும் இனிமை தன்மையை கொண்டு வாருங்கள். பிறகு பாருங்கள், சேவை அல்லது கடமையில் வெற்றி எவ்வளவு உயர்ந்ததாக கிடைக்கும் என்று. இப்பொழுது நினைவு மற்றும் வார்த்தைகள் இரண்டிற்கும் திட்டம் போட வேண்டும். அதாவது எங்கேயும் எந்தவிதமான பழைய சம்ஸ்காரத்தின் கரையும் ஏற்பட்டுவிடக் கூடாது. பிறகு வெற்றி ஏரோப்ளேன் போன்று சிறப்பாக பறக்கும். அதாவது கொடி கட்டி பறப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருப்பீங்க. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன்